ஓம் நம சிவாய. நம்ம வாடகை விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில இந்த பூஜை நம்ம செய்கிறோங்க. இந்த பூஜை ஏன் செய்கிறோன்னா, நம்மளோட செல்வ நிலை உயரணும், நம்மளோட பொருளாதார நிலை உயரணுங்கிறதுக்காக இந்த பூஜை செய்கிறோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வாடகை வீட்டில் சிம்பிளாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாங்க செய்கிறோம். முக்கியமானது சாமி புகைப்படம், அதுக்கப்புறம் பிள்ளையார் ஃபோட்டோ இருக்கணும். பிள்ளையார் ஃபோட்டோ என்கிட்ட இல்லை, அதனால் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் அகல் விளக்கு வேணும், நெய்யேற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றணும். அப்புறம் நவதானியங்கள் இருந்தால் அதை நிரப்பி வச்சுக்கோங்க. நிவேதனமாக பால் அல்லது அவல் வச்சுக்கோங்க. அப்புறம் கட்டம் போடுங்க. கட்டம் கூகுளில் பார்த்து எப்படி லட்சுமி குபேர எந்திரம் போடணும்னு பார்த்து அதில் போட்டுக்கோங்க. சிகப்பில் கட்டம் போட்டு மஞ்சளில் எழுதி மொத்த நாணயம், அதாவது 5 ரூபானா 5 ரூபா, 1 ரூபானா 1 ரூபா அப்படிங்கிற காயினை அதில் எல்லாத்துலேயும் வச்சுக்கோங்க. பூ இருந்தால் எல்லா கட்டத்துலேயும் பூ வேணும். இன்றைக்கி பூ கூட என்கிட்ட இல்லைன்னா நான் இன்றைக்கி செய்யணுமேனு செஞ்சுட்டேன். எதுவுமே நம்மகிட்ட இதுக்கு பார்த்து வந்ததுக்கப்புறம் செய்யலாம்னு செய்யாதீங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக அதை கடவுள் மனதார ஏற்றுக்கொள்வார். அதுக்கப்புறம் காயின் தாங்க ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட 108 காயின் இருந்தாலும் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இருக்கிற காயின் வச்சுக்கோங்க. குங்குமத்தால் 108 முறை குபேரர் போற்றின்னு கூகுளில் எடுத்து அதை சொல்லிக்கிட்டே அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த காயின் தான் குபேரராக நினச்சிக்கோங்க. அந்த காயினில் தான் குபேரர் இருக்கார், நீ எப்போதும் எங்கள் கூட துணையாக இருக்கணும், உங்களோட செல்வ நிலை உயரணும் அப்படின்னு நினச்சி ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு விளக்கேற்றிக்கோங்க. அப்புறம் வந்து ஊதுபத்தியால் தூபம் காட்டிக்கோங்க. கடைசியாக இது ஆராதனை கற்பூரத்தை வச்சு ஆராதனை காட்டிக்கோங்க. 108 முறை சொன்னதுக்கப்புறம் அந்த காயினை வந்து அதில் உள்ள குங்குமத்தை எடுத்து நீங்கள் பூசிக்கோங்க. பூசி முடிச்சதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சிருச்சு. நான் சிம்பிளாக செய்கிறேன். இதோட வேறு விளக்கம் கூட உங்களுக்கு இருக்கலாம் இந்த பூஜை பற்றி. அந்த முறை இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இது ஈஸியான முறை, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நல்லது.